இப்படி 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் ஆச்சு. ஆனால் அதுவரையிலையும் வீதிகளிலையும் அங்கேயும் இங்கேயும் அந்த கம்பெனி இந்த கம்பெனியில் ஓடி வேலை செய்துட்டு இருப்பேன். ஆனால் என்னுடைய எய்ம் என்ன இருந்தது? ஆண்டவர் சொன்னது ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறித்து அவர் சொல்லியிருந்தார். என் தந்தையாருடைய வேலையை எனக்கு அவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இதெல்லாம் நடக்கிறதான்னு கூட இருக்கலாம். ஆனால் இங்கேருந்து சொல்கிறேன் நான், அது என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார். அந்த கர்த்தருடைய சத்தம், அதன் பேரில் நான் என்ன பண்ணியிருந்தேன், அதை கேட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறலை. 5 வருஷத்துக்கு பிறகு ரயில்வே போர்டு டெல்லியிலிருந்தே எனக்கு ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்துல வேணான்னு என்னை கீழே தள்ளினாங்களோ அந்த இடத்துல போய் நிற்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். கர்த்தர் சொன்னது ஒருபோது என்ன செய்யாது, அவர் சொல்கிற வார்த்தையை சொல்லாமல் அவர் மறைக்கிறது இல்லை. உனக்கு தருவேன்னு சொன்னால் நீ அதன் பேரில் அந்த சத்தத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கின்னு அதிலேயே நம்பிக்கையாக இருக்கிறியா? இருந்தால் நிச்சயமாக உனக்கு உண்டு. காலங்கள் மாறினாலும் கர்த்தர் மாறாதவர், உன்னத தேவன், அவர் உன்னோடு இருக்கிறவர். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு செவி கொடுக்க நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்க நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் குறைவில்லாத நன்மைகளை நீங்கள் பெற்று சமாதானத்தோடு கூட கவலையின்றி நீங்கள் இருக்க முடியும். எத்தனை இனமான ஆடை பார்த்துக்கிறீங்க? 5 இனம்தான் இருக்குது. என்ன இனம்? நம்ம சொல்லுவோம் செம்பரி ஆடு, இப்போ சொன்னாங்களா வெள்ளை ஆடு, இதெல்லாம் கணக்கில். சிலதுக்கு தாடி ஆடு, இதெல்லாம் இல்லை. இந்த உலகத்திலேயே 5 இனமான ஆடுகள் உண்டு. இது வேத பகுதியிலையும் நமக்கு குறிக்கப்பட்டிருக்குது. பாருங்க, 1 மார்க்க ஆடுன்னு சொல்றது, 2வது பாமீர் ஆடுன்னு சொல்றது, 2nd, 3வது மலை ஆடு, 4வது காட்டு ஆடு, 5வது மெரினோ ஆடு. இது விசேஷத்தன்மை உடையது. இது ரோமத்துக்காகவே அது வளர்க்கப்படும். விலை உயர்ந்த ரோமங்கள் அது. அதிலே பலவிதமான விலையுயர்ந்த ஆடைகளை, கம்பெனிகளை உருவாக்குவதற்காக இந்த ஆடுகள் இருக்கு. ஆக இவை சிறப்பானவைதான். இந்த 5 வகை ஆடுகளுக்கும் தேவையானது, மிக தேவையானது எது? அதுக்கு முதலாவது தேவைப்படுறது தண்ணி. எந்த ஆடாவது தண்ணி குடிக்காத பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? எல்லா ஆடும் என்ன பண்ணோம்? இப்போ ஒரு ஆடு தண்ணி குடிக்குது பாரு. நான் சொன்னேன் மனிதனுக்கும் ஆட்டுக்கும் ஒற்றுமை சொன்னேன்னா, இதை இணைச்சு என்ன பண்ணிக்குது வேதம்? நமக்கு தண்ணி அவசியம். நம்ம தண்ணி குடிக்கலன்னு என்ன கதை ஆகும்? நாக்கு வறண்டு அவ்வளோதான் கதை. 2வது என்ன வேணும்? உணவு வேணும். இங்க யாருக்காவது உணவே வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஆனா ஆட்டுக்கும் உணவு வேண்டும். 2. 3வது மிக அவசியமானது என்ன? 3வது ஆட்டுக்கு விசேஷமான ஒரு தேவை எது என்றால் பாதுகாப்பு. அது பாதுகாப்பா இல்லைன்னா என்ன ஆகும்? கண்டவங்க அடிக்கிறது மாத்திரம் இல்லை, காட்டில் இருந்தா பல விலங்குகளுக்கு, கொடிய விலங்குகளுக்கு இரையாகிடும். அது ஆயுசு நாட்கள். இந்த 3ம் அவசியம். இப்போ நமக்கு உணவு தேவை, தண்ணீர் தேவை, பாதுகாப்பு. நீங்கள் அதிகமாக விரும்புகிறது எது? இப்போ உங்கள் பிள்ளைங்கள, பெண்களை ஸ்கூலோ காலேஜுக்கோ வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா
உங்கள் மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? ஒப்பா லொட நோயாடிங்க நம்மளை ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து ஓஞ்சுது அப்படின்னு சொல்லுவீங்களா? ரோட்டுக்கும் வாசலுக்கும் ஓடி 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 இப்படி அப்படின்னு திரும்பி பார்ப்பீங்களா? டைம் பார்ப்பீங்களா? இன்னும் வரல சொல்லாமல் கொள்ளாமல் இருதயத்துக்குள்ள ஒரு பயம் வந்துடும். என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ? அவ்விதமாகவே பாதுகாப்பு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை என்னவாகும்? யோசித்து பாருங்க. ஆகவேதான் இந்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவைகளுக்கு மேய்ப்பன் இருக்கிற ஆடுகளுக்கு என்ன உண்டுனா தினமும் தண்ணி கிடைக்கும், உணவு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். இப்ப நமக்கு என்ன தேவை? அனுதின உணவு தேவை, நமக்கு தண்ணீர் தேவை, அனுதினம் நமக்கு இரவின் பயங்கரத்திற்கும் அவர் சிறகுகளால் என்னை மூடுவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த ஆடுக்கு சும்மாவே கொண்டு வந்து கொடுத்துட மாட்டார் ஆண்டவர். தினம் அவர் என்ன பண்ணுவார்? அவரு அந்த ஆடுகளை அழைச்சின்னு போவார். போகும்போது எங்க போவார்? அவரு முன்னால போவாரா பின்னால போவாரா? முன்னால இருப்பார். போகும்போது சும்மா போவாரா? ஏதாவது குரல் கொடுத்துட்டு போவாரா? எத்தனை பேர் மேய்ப்பரை பார்த்தீங்க? ஆட்டு இடையர் பார்த்துருக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. ஆட்டை பார்த்தீங்க? அவர் கரெக்டாக சொல்லின்னு வர்றாரு. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஏன் என் ஆடுகள் செவி கொடுக்குன்னு 2வது லைனுக்கு வரேன். முன்னால தன்னுடைய ஆட்டு மந்தை தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அது தெளிவாக அறிஞ்சிருக்கிறதுனால முன்னால போய் குரல் கொடுக்கும்போது அவன் பின்னாலேயே போயிட்டு இருக்கும். எங்கேயாவது சத்தத்தை நிறுத்திட்டாருன்னு வச்சுக்குவான், இந்த ஆடு என்ன பண்ண நினைக்கிறீங்க? அங்கேயே நின்றுடும். இன்னொருத்தர் ரோட்ல யாராவது வந்து அது மாதிரியே குரல் கொடுத்தா கூட என்ன பண்ணாது, அது போவாது. மறுபடியும் கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த மந்தினுடைய மேப்பன் குரல் கொடுக்கும்போது என்ன பண்ண தெரியுமா? ஃபாலோ பண்ணும். இந்த செவித்திறன் நமக்கு தேவை. நமக்கு கள்ள உபதேசம் வரும், கள்ள தீர்க்க தரிசனம் வரும். சாத்தான் கூட சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றது போலவே வாக்கு தத்தங்களையும் சொல்லுவான். இது ஆண்டவருடைய சத்தமா அல்லது அந்தகார லோகாதிபதியினுடைய தந்திரமான சத்தமான அறிகிற செவிகள் உனக்கு இருக்கணும். அப்போ உன் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய தெளிவான செவிகளை உடையவனாய் மாற வேண்டும். ஆகவே தான் சொன்னார், என் சத்தத்துக்கு என் ஆடுகள் வேற யாருக்கும் கொடுக்காது. இன்னும் எத்தனை விசுவாசிகள் இடறி போயிருக்கிறாங்க. எத்தனை விசுவாசிகள் இடர்ந்து மாத்திரமல்ல, அநேகரை இடறி செய்ய வச்சிருக்கிறாங்க. எங்கேக்கும் அங்கேக்கும் எங்கேக்கும் ஓடி ஓடி குறைவுள்ள வாழ்க்கையிலே தத்தளிக்கிறவளாய் மாறி போனது காரணம் என்ன? தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளாதவர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய ஆடு என்றால், இப்போ என்னுடைய சத்தம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? எங்க நின்று கூப்பிட்டாலும் இது யாரு சத்தம்? இது ஐயாவுடைய சத்தம். மோசஸ் குரல் கொடுக்குறாரு வச்சுங்க, யாரு கூப்பிட்றாருன்னு. அப்போ தூரக்கிறவங்க சொல்லுவாங்க, சின்னவர் சத்தம் இது. ஒரு பிள்ளைக்கு அப்பாவுடைய சத்தம் தெரியுமா தெரியாதா? 100 பேர்ல அப்பா ஒரு குரல் கொடுக்குறாரு வச்சுக்குவோம், மகளுக்கும் மகனுக்கும் தெரியுமா தெரியாதா? அவ்வளவு தெளிவான செவிகள் நமக்கு உண்டு. ஆனால் அதை பக்குவமாய் அறிந்து கொள்ளத்தக்கதான நுண்ணறிவாய் இருக்கிற தேவனுடைய செயல் நமக்குள்ள இருக்கணும். நீ இது செய்து பார், அதை தெரிந்து கொள். நான் அடிக்கடி சொல்வேன், சிலர் ஆண்டவர் என்னோட பேசுறாரு ஐயா, சிரிப்பு வந்துடும் எனக்கு.
எப்படின்னு கேள்வி கேட்டு வச்சிங்க, இப்படி பண்ணியா பார்த்தனியா அப்படியே ஒரு குரல் கட்டிச்சு. அப்படி பார்த்துக்கினே இருப்பேன் நான் அவங்கள. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமானு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய செவிகளில் கர்த்தருடைய சத்தம் விழும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க முகம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு செய்கை எப்படி இருக்கும்? துவண்டு இருந்தால் கூட எழுந்து நின்று கம்பீரமா சிங்கம் போல சீறி நிற்பாங்க, தைரியம் உள்ளவங்க இருப்பாங்க. அதை அறியாத செவிகள் உள்ளபடினாலே தான் இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் அநேகர் வளர முடியாதபடி குறை உள்ளவர்களாய் வாழ்ந்து, ஆவிலும் சரி, ஆத்துமத்திலும் சரி, சரீரத்திலும் சரி. நான் உனக்கு சுகம் கொடுப்பேன்னு சொன்னா அது கர்த்தருடைய சத்தம், நல்லா தெரியும். உணர்த்து சொல்வான், இது நல்லாவாது, நான் சொல்றேன் கேளு அப்படின்னு. எது நீங்க பார்க்கணும், இது யாருடைய சத்தம்? நீங்க அறியக்கூடியதான செவிகள் இருக்குமானால் நீங்க என்ன செய்வீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு முதலிடம் வைப்பீங்க, நம்பிக்கையோட இருப்பீங்க. என் வாழ்க்கையில் நடந்துச்சு, அதை தான் நான் பேசுறேன். போனேன், நீ செத்துருவ அப்படின்னு சிச்ச அந்த சத்தத்துக்கு. ஆனா என் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உன்னோட்டி விலகுவதும் இல்லை. இப்ப எது பெருசு? ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யாது, என்ன விட்டு விலகாது. ஆண்டவர் விலகினா தானே எனக்கு ஒரு மரணம் வரும். ஆண்டவர் என்னோட கூட இருந்தாக்கா மீண்டும் எழுந்து உட்காந்துக்குவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைக்கு நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருந்தால் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி அனுதினமும் அவர் நடத்துவார். அதுதான் இந்த பாடலுடைய முதல் அடியிலாக நான் வைத்தேன். அனுதினமும் அவர் குரல் கொடுக்கிறவர். நீ நித்திரையாய் இருக்கும்போது உன்னுடைய சத்தம் நிச்சயமாய் கேட்கும். நீ எழுந்து விழிப்போடு கூட நீ காரியங்களை செய்யும் போதும் கூட கர்த்தருடைய சத்தம் உனக்கு தொனிக்கும். மகனே மகளே இது தப்பு அப்படின்னு பட்டாலும் ஒரு சத்தம் வரும். நீ செய்ய போறது உனக்கு நல்லா தெரியும், இது தப்புன்னு உணர்த்தக்கூடிய ஒரு சத்தம் எங்க வரும்? அது யாருடைய சத்தம்? ஆனா அது மீறி செய்தா ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றது யாருடைய சத்தம்? கர்த்தருடைய சத்தம். இதை தெளிவாய் அந்த செவியில அறிந்து கொள்கிற பக்குவம் உனக்கு இருக்குமானால், எப்பவும் சொல்லுவேன், உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிரியா தேசத்துல இன்னைக்கும் ஆடுகள் அதிகமா வளர்க்குறாங்க. மந்த மந்தியா அவங்க மேய்ப்பர் போனாங்க. அவங்க என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்ட உடனே இந்த மாலை வேளையில ஆடுங்களை தண்ணீர் காட்டுறதுக்கு கூட்டின்னு வருவாங்க. முதல் மந்தை வரும், இப்போ தண்ணி காட்டும். அது குடிச்ச உடனே ஒரு குரல் ஒன்று கொடுப்பான். யாரு? அந்த மந்தைக்கு மேய்ப்பை. என்ன குரல் கொடுப்பான்? ரொம்ப அழகா இருக்கும், அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பான். நீங்க கூட பார்க்கலாம், மந்தையில் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்துட்டு போவான். அவங்க பாஷையில அதை கொடுப்பாங்க. அதெல்லாம் குடிச்சோடனே அவன் பின்னால கரெக்டாக அந்த மந்தை போயின்னு இருக்கும். அடுத்த மந்தை வரும். அவர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய மந்தைக்கு அது குடிச்ச உடனே அவனும் அதே மாதிரி ஒரு குரலை கொடுப்பான். பாரு, இந்த மந்தை அங்கே போவோம், இந்த மந்தை இவன் பின்னால் போவோம். அந்தந்த மந்தைக்கு அதனுடைய மேய்ப்புடைய குரல் தெரிஞ்சதுனால அது போயின்னு இருக்கும். அதனுடைய டிக்ஷனரியில் அது கணக்கு பார்த்தா அது அழகான ஒரு வார்த்தை இருக்குது. என்னை பின்பற்றி என்னை பின்தொடருங்கள். அவன் கொடுத்த குரல் என்ன? என்னை பின்தொடருங்கள். ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லும் போது என்ன சொன்னாரு? என்னை பின்பற்றும். நம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது, கர்த்தரை பின்பற்றுகளாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் எக்காலத்தும் கர்த்தரை பின்பற்றிப்பார், ஒரு நன்மையும் குறைப்படாது. ஏனென்றால் உனக்கு மேய்ப்பர் அவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லி முடிக்கணும். சிங்கக்குட்டிகள்
தாழ்ச்சி அடைந்து. சரி, அந்த சிங்கம் எப்படிப்பட்டது? காட்டுக்கு அரசன். அது கர்ஜிக்குமானா காடு என்ன பண்ணும்? முழுவதும் அதிரும். யானை முதல் ஒட்டகம் வரை என்ன பண்ணும்? நடுங்கி பதுங்கு ஓடும். மிக தைரியமானது, சீறி நிற்கும். அதுக்கு முன்பதாக எதுவுமே நிற்க முடியாது. தண்ணியில் இருக்கிற முதலே கூட இருக்கட்டும், நிலப்பரப்பில் இருக்கட்டும், ஆகாயத்தில் வந்து பறந்து வருகிற கழுகா கூட இருக்கட்டும், அதையெல்லாம் சின்ன பின்னமாக்கக்கூடிய மகா பெரிய பலன் கொண்டது தான் சிங்கம். அதனுடைய குட்டி என்னமா பட்டினியா இருக்குமா? நீங்க நம்புறீங்களா? நீங்க பாருங்க, சிங்கம் நம்ம சொல்றோம், அதனுடைய குணாதிசயங்கள் ஒன்று மிக முக்கியமானது. அந்த சிங்கம் தன்னுடைய குடும்பத்தின் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்குமா. குட்டிகளை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக விழிப்பாய் அதை பாதுகாக்குமா. இந்த குட்டிகளுக்காக தூர போய் இறை தேடினாலும் அந்த இறையை அந்த தூரத்திலிருந்து குட்டிகளுக்கு தூக்கின்னு வருவார். பாருங்க, அது பசியா இருந்தாலும் பட்டினியா இருந்தாலும் அது சாப்பிடாதான், குட்டிகளுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு பிறகுதான் அது சாப்பிடுமா. அப்படி பாசம் நிறைந்த குணம் கொண்டது சிங்கம். ஆனால் கொடூரமானது தான். ஆனா அன்பும் பாசமும் தன் குடும்பத்து மேல அவளை வச்சிருக்கிற அது தன் குட்டிகளை பட்னியா போட்டுருமா? போடாது. பாருங்க, சங்கீதக்காரன் சாதாரணமா சொல்லல, அது பட்னியா இருக்கும். காரணம், அதனுடைய பலன் என்ன பண்ணிடும்? போயிடும். அப்படிய பல்லெல்லாம் விதைக்கப்படும். கட சிங்கம் சாப்பாடு எல்லாமே செத்து போகும். அதனுடைய ஹிஸ்டரி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கத்தினுடைய நிலைக்கு வயசாயிட்ட உடனே அது என்ன பண்ணு கேட்டா, தன்னுடைய அறிய தானே தான் அது என்ன பண்ணுமா? தேடணும். எதிராளி வந்துச்சாங்கன்னா வேற யாரும் சப்போர்ட் பண்ணாது, இவரு தான் எடுத்துக்கணும். அந்த வீரம் மடங்கடிச்சு போய் தோத்து போயிடுவார். ஏன்னா இப்ப என்ன இல்லை, அவருக்கு பலன் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு பாதுகாப்பு இல்லை. காரணம் என்ன? அதுக்கு மேய்ப்பன் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு மேய்ப்பன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னார், முதிர் வயது வரையிலையும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமவிப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. நீ அவருடைய ஆடு, என் ஆடு, என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், என் பின்னே அது வரும். இது உன் வாழ்க்கையில கடைபிடித்து பாரு. ஐயோ, எனக்கு வயசாயிடுச்சே, யார் என்னை காப்பாற்றுவாங்க? ஐயோ, நான் தனியா இருக்கிறேனே, எனக்கு யார் துணை? நான் ஒருவேளை இதை விட இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் இதை விட மோசமா போயிட்டோம், நான் எப்படி? யோசிக்கிறியா? உனக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் நான் தாட்சி அடையேன். நான் வியாதியா இருக்கிறேன், மனசோர்வா இருக்கிறேன், நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நானே உன் பரிகாரியான கர்த்தர், என் தழும்புகளால் நீங்கள் ஒரு ஒவ்வொன்றும் இந்த வசனத்தின்படியே வச்சார். சங்கீதக்காரனாக தாவீது ஏன் அதை சொன்னார் என்றால், சிங்கத்தை ஓட ஓட விரட்டி அடைத்தவர் அவர், சிங்கத்தின் வாயை கிழித்தவர் அவர், சிங்கத்தை அடித்து நொறுக்கி சிதைத்தவர். அதன் குட்டிகளுடைய நிலையத்தை அவர் அறிந்திருக்கிறார். அந்த அனுபவத்தோடு தான் அவர் சொன்னார், சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாட்சி அடையும், கர்த்தரை தேடியவர்களுக்கோ
காரணம் அதுக்கு மெய்ப்பன் இல்லை, உனக்கு மெய்ப்பன் உண்டு. சதா காலையில் அவர் சொன்னார், நீங்கள் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, இந்த வேளை நீர் எங்களோடு கூட என்ன ஆடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் பின்னே வரும் உறுதியாய் சொன்ன இந்த ஆடுகளுக்காக ஒரு வார்த்தையை எப்போதும் உறுதிப்படுத்தும். இன்றைக்கு ஒரு சத்தத்தை கேட்டு மது மக்கள் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் சுகபலத்தினாலும் சகல கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக மகிழ்ந்திருக்க கிருபை தாரும். நீர் அவளுக்கு மேய்ப்பராயிருந்து என்னால் குறைவிட்டு நடத்தும் ஆசீர்வதித்தள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில்